ஓம் சிவாய நமக. உலகாலும் பிரபஞ்ச நாயகி அன்னை தஞ்சை மகா வாராகித்தாய் பொற்பாத மலர்களை வணங்கி மகிழ்கிறேன். அன்பிற்கு இனிவர்களே வணக்கம். புத்திர பாக்கியம், இதற்குண்டான ஜோதிட விதிகளை இன்றைக்கி பார்க்கலாம். லக்னத்திற்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். 5ஆம் பாவங்கிறது குலதெய்வம், பூர்வ புண்ணியம், மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள், இப்படி சொல்லக்கூடிய பாவம். புத்திரஸ்தானம் லக்னத்திற்கு 5ஆம் பாவம். 5ஆம் இடம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். 5ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் கூடாது. 5ஆம் இடம் பாவகத்தாரி தோஷத்தில் இருக்கக்கூடாது. 5ஆம் இட அதிபதி 6, 8, 12 பாவகங்களில் மறையக்கூடாது. 5ஆம் இடத்தில் சர்ப கிரகங்கள் கூடாது. 5ஆம் இட அதிபதி வக்ரகம், அஸ்தமனம், நீசம், கிரகயுத்தம், பாவகத்தாரி தோஷத்தில் மாட்டக்கூடாது. 5இல் சூரியன் இருப்பது சிறப்பு அல்ல. புத்திரக்காரகன் குரு வக்ரகம், அஸ்தமனம், பாவகத்தாரி தோஷம், இப்படி புத்திரக்காரகன் குரு பலம் இழக்காது இருக்க வேண்டும். எந்த வகையிலும் 5ஆம் இடமும் 5ஆம் இட அதிபதியும் குருவும் பலம் இழக்காது நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் புத்திர பாக்கியம் உண்டு. 1, 5, 9 நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு சிறப்பானதொரு புத்திர அமைப்புகளை இறையர்களோடு வழங்கும். பொதுவாக 5ஆம் பாவம் புத்திரஸ்தானமாக சொல்லப்படுகிறது. பெண்களுக்கு 5, 9 2 பாவத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும். கோச்சார குரு ராசிக்கு 5இல் வரும்பொழுது, லக்னத்திற்கு 5இல் வரும்பொழுது, கோச்சார குரு பிறப்பு கால ஜாதக குரு மீது கோச்சார குரு பயணிக்கும் பொழுது புத்திர பாக்கியம் உண்டாகும். 5ஆம் இட அதிபதியுடைய திசா புத்தி காலங்களில் புத்திர பாக்கியம் உண்டாகும். லக்கண சுபர்களுடைய திசாபுத்தி காலங்களில் புத்திரம் உண்டாகும். லக்னத்திற்கு 5இல் சனி இருப்பது புத்திர தாமதத்துக்குண்டான விதி. அலிக்கிரகங்களான புதன், சனி லக்னத்திற்கு 5இல் பலம் பெறும்பொழுது புத்திர தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை செய்யும். இதில் விதிவிலக்காக கன்னிக்கு 5இல் சனி ஆட்சி, துலாத்திற்கு 5இல் சனி ஆட்சி, கும்பத்துக்கு 5இல் புதன் ஆட்சி, ரிஷபத்துக்கு 5இல் புதன் உச்சம், இந்த அமைப்புகள் புத்திர தடைகளை தராது. லக்னத்திற்கு 5இல் சூரியன், சனி, சர்ப கிரகங்கள், செவ்வாய், இப்படி பாவகிரகங்கள் இருப்பதும் புத்திர தாமதத்தை சொல்லக்கூடிய விதிதான். லக்னத்திற்கு 12இல் பாவகிரகங்கள், அதீத கிரகங்கள் இருப்பது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும், புத்திர தாமதத்தை ஏற்படுத்தும், பஞ்சனை தோஷத்தை ஏற்படுத்தும். ஏதாவது ஒரு வகையில் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகளையும் புத்திர வகையில் பிரச்சனைகளையும் சொல்லக்கூடிய விதிதான் லக்னத்துக்கு 12இல் பாவகிரகங்களுடைய கூட்டு. சனி தாமதத்தை ஏற்படுத்தக்கூடியவர், கேது தடைகளை ஏற்படுத்தக்கூடியவர். புத்திரபாவத்தில் கேது இருப்பது, புத்திர ஸ்தானாதிபதியுடன் கேது இருப்பது, புத்திரக்காரகன் குருவோடு கேது இருப்பது புத்திர தடைகளை ஏற்படுத்தக்கூடிய விதி. 5இல் லக்னத்திற்கு 5இல் சர்பகிரகம் இருந்து அந்த பாவாதிபதி நீசமானால் புத்திர பாக்கியம் தடைபடக்கூடிய அமைப்பு தான். குருவோடு சனி இணைவு, 5ஆம் பாவத்தில் சனி இருப்பது, 5ஆம் இட அதிபதியோடு சனி இருப்பது புத்திர தாமதத்தை சொல்லக்கூடிய விதி. லக்னத்திற்கு 5ஆம் இடம் நல்ல நிலையில் இருந்து, 5ஆம் அதிபதி நல்ல பாவத்திலிருந்து, குரு பகவான் நல்ல நிலையில் இருந்து நல்ல திசாபுத்தி நடக்கும் பொழுது, கோச்சார குரு ராசிக்கு 5, லக்னத்திற்கு 5, பிறப்பு கால குரு மீது கோச்சார குரு பயணிக்கக்கூடிய காலங்களில், லக்கண சுவர்கள் திசாபுத்தி நடக்கக்கூடிய காலங்களில் புத்திர பாக்கியம் ஏற்படும். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆண்டிமடத்திலிருந்து ரமேஷ்.